ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கிங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு 300 கிராம் மஷ்ரூம், ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம், கல்பாசி, பாசுமதி ரைஸ், ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, மிளகு, உப்பு, குக்கிங் ஆயில், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், நெய், தயிர். நான் இப்போ ஒரு 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதில் லெமன் போட்டு நல்ல வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சூடானதும் ஆனியன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் மாதிரி வரட்டும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்படி வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் ஒரு பச்சை, ரொம்ப நீளமாக காரமாக இருந்தது, அதனால் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது வதங்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த நல்ல அரோமா வரட்டும். இப்படி அரோமா வந்ததுக்கப்புறம் ஆனியனும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஒரு தக்காளி போதும். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி அது லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போவும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் தாங்க எடுத்திருக்கேன். இது வீட்லேயே நான் விளை வச்சது. இதுக்கான வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமில். நான் அதோட பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். நார்மலாக மஷ்ரூம் வதங்கும் போதே கொஞ்சம் நல்லா வாட்டர் விடும். இந்த மாதிரி வாட்டர் விட்டு வரும்போது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப காரம் எங்களுக்கு செட் ஆகாது, அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுன்றதுனால காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், அண்ட் தென் க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் காரம் நீங்கள் தான் பார்த்து போடணும். ஏன்னா சில க்ரீன் சில்லி ரொம்ப காரமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கர்ட் ஆட் பண்ணிடலாம். நான் மறந்துட்டு ரைஸ் போட்டுவிட்டு, அதனால் அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணி அதை லைட்டாக வதங்கும் போது தயிர் சேர்த்துருங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி போட்டாலும் ஒன்று தான். தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான உப்பு சரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி வீட்டில் செய்கிறதுனால என்ன யூஸ்னாக்கா, நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன், நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மஷ்ரூமு. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறது. இப்போ நம்மளோட கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா விளையும். இப்போ பாருங்கள், நான் வாட்டர் விட போகிறேன். எவ்வளோன்னா, எப்போவுமே 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 1.5 கப்பு விடுவோம் இல்லையா? ஆனால் இப்போ நான் ஒரு 1.25 கப்பு தான் விடுறேன். என்ன ரீசன்னா, ஏற்கனவே மஷ்ரூமில் வாட்டர் விட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 கப்பு விட்டால் போகிறோம் மஷ்ரூம் பிரியாணி செய்யும் போது. கலந்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் தென் புதினா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி லிட் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. பாருங்கள், இப்போ லிட் போட்டுடுங்க. என்னோடய குக்கரில் எனக்கு 1 விசில் கொடுத்தாலே போதும் இது. பட் நான் இப்போ ஒரு 2 கொடுத்துருக்கேன். 2 வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களோட குக்கரில் எப்படி உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேகுன்றதை பார்த்து விசில் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தாங்க வந்திருக்கும். அதில் எல்லாம் தண்ணி நீர்த்து விடும். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக பிரியாணி உதிரியாக சாப்பிட்றத விட இப்படி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த உதிரியாக இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட இந்த மாதிரி கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்தால் தான், அந்த பிசுபிசுப்பு இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை குக்கிங் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.